ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஷர்ட்டில் நம்ம பாக்கெட் ரொம்ப அவசியம். அந்த பாக்கெட்டை வந்து எப்படி தைக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன மெத்தடில் தைக்கிறாங்க, அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு நான் லைவாக இப்போ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அதில் வந்து நீங்கள் பார்த்து எப்படி பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கவங்க கூட இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். பை மோட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் வேணுங்கிற பொருட்கள் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் 50% உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அதில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா நீங்கள் நிறையா அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். அதுபோக பல ஃபியூச்சர்ஸ் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள் பை மோட் ஆப்பில். வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு பாக்கெட்டு, இந்த பாக்கெட் எப்படி தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். எப்படி ரெடி பண்ணி அட்டாச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பாக்கெட் அயன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த அயனிங் டேபிளில் எப்படி பாக்கெட்டு மடக்கி அயன் பண்ணுறாங்க பாருங்கள். மடிக்க ஷேப் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணுங்க. யார் அயன் பண்ணாலும் இந்த மாதிரி இந்த இடத்துல ஷார்ப் கிடைக்கணுங்க. அதுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? பாக்கெட்டு என்ன ஷேப்போ அதே ஷேப்பில் தேய்ச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ரெண்டு ஒரே மாதிரி பாருங்க. இந்த மாதிரி அயன் பண்ணணுங்க. நம்ம மடிச்சு அயன் பண்ணிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ராயேஜ் அதிகமாக இருக்குங்க. அதை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துடணுங்க. வெட்டி எடுத்துட்டோம்னா தான் பாக்கெட்டோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். சுற்றிக்க 4 இன்ச்சு மட்டும் தாங்க இருக்கணும். இது பாக்கெட் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்குங்க. அது பாக்கெட்டு அட்டாச் பண்ணுறாங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி டேக் பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட்டோட எட்ஜில் போகிற தையல் பேர் ட்ரையாங்கிள் ஸ்டிச்சுங்க. அது பேர் முக்கோண தையல். அது எல்லா பாக்கெட்லேயும் வருங்க. அது இதை ஆரம்பித்து தான் பாக்கெட் தைக்க ஆரம்பிக்கணும். இந்த அட்டை வச்சு எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, இந்த எடை வந்து ஒரே மாதிரி வருங்க, கீழே இறங்காமல். அது வந்து சாம்பிள் பண்ணுவோம், ஆர்டருக்கும் பண்ணால் இந்த எடை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. எப்படி ப்ரெஷர் உள்ளே தள்ளுறாங்க பாருங்கள். அட்டையை வச்சு அப்படி எஜ்ஜிலேயே தையல் போடணுங்க. ஃபினிஷிங் நல்லா வருங்கிறதுக்காக தான் அட்டை வச்சு தைக்கிறாங்க. நான் சாம்பிள் தைச்சி நம்ம வந்து பையர்கிட்ட ஆர்டர் வாங்கணுங்க. சாம்பிள் நல்லா இருந்தால் தான் ஆர்டர் தருவாங்க நமக்கு. பார்த்தீங்களா? இந்த பாக்கெட் பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரே மாதிரி வருங்க. Thank you.